தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவிடம் பெட்டி வாங்கிக் கொண்டு போட்டியிலிருந்து விலகினார். திமுகவிடம் பெட்டி வாங்கிக் கொண்டு போட்டியிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக பல கோடி ரூபாய்களை இறக்கியுள்ளது. பணப்பட்டுவாடா என்ற பெயரில் ஒரு தொகுதிக்கு 50 to 100 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பணத்தை வழங்கியுள்ளது. ஒரு வாக்குக்கு 1500 ரூபாய் திமுக வழங்கி வருகிறது. மதுரை கூடல் நகர், ஆனையூர், சங்கீத் நகர் ஆகிய பகுதிகளில் கூட திமுக வேட்பாளர்கள் பணத்தை இறக்கியுள்ளனர். மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் PTR தியாகராஜன் 100 கோடி ரூபாய் வரை பணப்பட்டுவாடா செய்துள்ளார். இந்த சூழ்நிலையில் தேர்தல் களத்தில் போட்டியிட்ட ஒரு பிரபல நடிகர் திமுகவிடம் பெட்டி வாங்கி கொண்டு போட்டியிலிருந்து விலகி திமுகவுக்கு ஆதரவு அளித்துள்ளார். அவர் வேறு யாருமல்ல, லால்குடி தொகுதியில் போட்டியிடுகின்ற மன்சூர் அலிகான். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் மன்சூர் அலிகான். இவர் செம்பருத்தி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். வில்லன் மற்றும் காமெடி ரோல்களில் நடித்து வருகிறார். இவர் ஆரம்பத்தில் புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார், நாம் தமிழர் கட்சியில் இருந்தார், அதிமுகவுக்கு சென்றார், தனியாக ஒரு கட்சி நடத்தினார், காங்கிரஸ் கட்சிக்கு சென்றார், பின்பு மீண்டும் தனி கட்சி ஆரம்பித்து லால்குடி தொகுதியில் சுயேட்சையாக களம் காண்கிறார். அங்கு லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவருடைய மனைவி லீமா ரோஸ் 375 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்துள்ளார். இந்த சூழ்நிலையில் மன்சூர் அலிகான் நாளைய தினம் தேர்தல் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று திமுகவிடம் பெட்டி வாங்கி கொண்டு விலகியுள்ளார். திமுகவுக்கு ஆதரவு அளித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்துக்கு தொகுதி மறுவரை என்ற பெயரின்படி 150 தொகுதிகள் வழங்க மத்திய அரசு முடிவு செய்தது. தமிழக எம்பிக்களை அனுப்பி அதை தடுத்து நிறுத்தியவர் மு.க. ஸ்டாலின். தேசிய ஒருமைப்பாடு என்ற பெயரில் தமிழ்நாட்டை டெல்லி சின்னாபின்னமாக்கப்படுகிறது, அதை ஒருபொழுதும் பொறுத்துக்கொள்ள மாட்டேன் என்று கூறி தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே காக்க வல்லவர் மு.க. ஸ்டாலின் என்று கூறி மன்சூர் அலிகான் போட்டியிலிருந்து விலகியுள்ளார். திமுகவுக்கு ஆதரவு அளித்துள்ளார். தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே காக்க வல்லவர் அப்படிங்கிறாரு மன்சூர் அலிகான். அப்போ தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்கிறாப்புல அப்படிங்கிறாப்புல. என்ன சிறப்பாக ஆட்சி செய்கிறாப்புல? எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை நாரி தொலையுது, தெருவுக்கு தெருவு குப்பை மேடு, எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை, சாக்கடைகள் துர்நாற்றம் அடிக்குது, சாக்கடைகளில் கொசு தொல்லை, சாக்கடைகளில் புறா பிளாஸ்டிக் கழிவுகள் மிதக்குது, குண்டும் குழியுமான சாலைகள், மின்சார தடை, குடிநீர் அவலம், எங்கு பார்த்தாலும் இதுதான் பிரச்சனை. அடிப்படை வசதிகளை கூட இந்த திமுக செய்து தர முன்வரவில்லை. ஆனால் நிர்வாக சீர்கேடற்ற இந்த அரசாங்கம் இலவசங்களை கொடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறது. தற்பொழுது திமுக நடிகருக்கு பெட்டி கொடுத்து அவரை போட்டியிலிருந்து விலக்கி தனக்கு ஆதரவாக பேசும்படி களமிறக்கியுள்ளது. தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். திமுக ஒரு தொகுதிக்கு 50 முதல் 100 கோடி ரூபாய் வரை பணத்தை இறக்கியுள்ளது. ஆனால் நாம் தமிழர் கட்சி எளிய பிள்ளைகள் பணமின்றி தங்களுடைய கை காசை போட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் புரிந்து கொண்டு இந்த மழைக்காக, மக்களுக்காக, இயற்கைக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்க வேண்டும். தமிழக சட்டசபைக்கு அவர்களை அனுப்ப வேண்டும்.